start a business now. Sure. So I think you, in the morning, you alluded how we started the whole concept of IBCN Bangalore, and then you just spoke about this. So how is this going to be slightly different from the rest of the differentiator from Bangalore? This again, this is the 7th edition of IBCN. We have 2 chairmen here. 7th edition of IBCN. We thought we would do something differently here. So, normally, you have a keynote address, 3-4 keynote address, then after some panel discussion. In the morning, this 1.5-2 days of the event, generally edition. So we thought we will have something format differently here in the IBCN. Wherever the format பண்ணான்னு சொல்லிட்டு, how it is to be useful. That you talk about that later. So ஒன்னொன்று வந்து எப்படின்னா இந்த ஐடியாவே எப்படி வந்துச்சு அப்படின்னா பெங்களூர்லேருந்து பண்ணும்போது எப்படி நம்ம எல்லாரையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிற இது வந்து ரொம்ப கிளியர் ஆச்சு. ஏன்னா பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள். ஸோ அவர் இன்டென்ஷன் எப்படின்னா அந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் எப்படி என்டர்பிரனர் ஆகணும். யங் பீப்புள் ஆர் ஒர்க்கிங் இன் பெங்களூர் ஹவு தே கேன் பிகம் என்டர்பிரனர். அருண் சொன்ன மாதிரி ஹவு டு சேஞ்ச் திஸ் திங்க் ஒரு கான்செப்ட்ல வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப கிளியரா இருக்கு. அது ஒன்று. இன்னொன்று வந்து பீயிங் பெங்களூர் டெக்னாலஜி ஐடி கேபிட்டல் ஆஃப் இந்தியா தென் சிலிகான் வேலி ஆஃப் இந்தியா நம்ம என்ன சொல்லிட்டு இருந்ததுனால நம்ம எவ்வளோ பிஸ்னஸ் இருக்கீங்களா ஆல் திஸ் பிஸ்னஸஸ் ஹவு தே கேன் க்ரோ யூசிங் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஹவு ஈச் பிஸ்னஸ் கேன் க்ரோங்கிறத நம்ம வந்து ஒரு கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆஸ் அன் இன்புட் கொடுத்தா இட் பி யூஸ்ஃபுல் டு தி கம்யூனிட்டி இஸ் வில் யூ டு அவர் என்டர்பிரனர் நியூ என்டர்பிரனர் கான்செப்ட்ல தான் சுப்பு we thought we would do that. Also, another thing from Bangalore side, the technology எப்படி introduce பண்ணலாம். இப்போ இந்த வெப்சைட் லான்ச் பார்த்தோம். இப்போ செட்டி also the avatar has been created. And அதே இது நேற்று கூட பேசிட்டு இருந்தோம் டைரி யூஸ் பண்ணலாமா with the attendee books இந்த மாதிரி. Or we said that being in Bangalore, perhaps we should develop our own app. அந்த ஆப்லேயே எல்லாம் லிங்க் பண்ணலாம் அப்படின்னு. And again, technology wise, another thing like what Dr. Veerappan and then was talking, இப்போ வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ எல்லாருக்கும் தெரியுது இப்போ பாஸ்கர் பட் வந்து இன்னைக்கு 1,25,000 நகரத்தார்ஸ்ன்னு சொல்கிறாரு ஆர் 45,000 ஃபேமிலிஸ் அப்படின்னு வீரப்பன் வாஸ் டாக்கிங் இந்த மார்னிங். அந்த மாதிரி தட் நம்பர்ஸ் ஆர் அவைலபிள். பட் வாட் இஸ் த சைஸ் ஆஃப் த நகரத்தார் எக்கானமின்னு எங்கேயுமே தெரியாது. ஸோ இப்போ லாட் ஆஃப் பீப்புள் ஆர் டூயிங். இன்னைக்கு வந்து இப்போ அண்ணன் வந்து பேசிட்டு இருந்தாங்க முன்னாடி 60 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ தட் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி அந்த மாதிரி எத்தனையோ பேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி இருக்கு நகரத்தார் எக்கானமி. ஸோ தென் fully shows the power. So அதான் we are conducting a survey also which is outside. So that will be another thing. அப்புறம் இப்போ இங்கே வந்து see Choco now thinking about the tracks, right? We talked about the tracks, right? Can you tell நம்ம எந்த மாதிரி tracks இதுல பிளான் பண்றோம்? What type of tracks we are going to do? What type of program? In சொல்றீங்களா கொஞ்சம்? Sure. இன்னைக்கு வந்து இப்போ so because what we found was இந்த மாதிரி நிறைய conferences goes very flat. அந்த மாதிரி people come talk அண்ணன் சொன்னாரு keynote sessions அந்த மாதிரி. பட் அதில் உங்களுக்கு take home value each of the individuals take home value may not be that much because it's horizontal. So vertical எப்படி போலாம் அப்படின்னு பார்த்து we said that perhaps tracks மாதிரி கொண்டு வந்தோம்னா because a real estate track in 8 track இருக்குங்க. So real estate track will concentrate on real estate issues, commercial real estate, residential real estate, and the மாதிரி nuances of that. And அதே மாதிரி அப்புறம் finance track is there. So finance track will talk about financial issues, shares, investments, those kind of domain specific to finance. And similarly, healthcare and pharmacy, I think Nagaratars are very known to be there, finance, healthcare, pharma. So pharma and healthcare is another track. Then நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ பண்ணலாம் இப்போ ஏரோஸ்பேஸ் பார்க்கில் போடுறேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி, இனோவேஷன், மேனுஃபேக்சரிங், பிகாஸ் இந்தியா மேனுஃபேக்சரிங் இஸ் கெட்டிங் டு பி அ வெரி பிக் திங். So and the next track is for aspiring entrepreneurs. So because that's the main motive of this, Ilya. So how do we transform professionals to entrepreneurs? So aspiring entrepreneurs and startups, that's another thing. Then IT and electronics being in Bangalore, that will be another theme. And
then for small and medium businesses, they have their own unique tracks, right? So, last but not the least, we are clubbing agriculture, ESG, environmental, social, government issues, and plantation together as a last track. So that will be 8 tracks in total. 8 tracks. So நீங்க பாத்தீங்கன்னா 8 track இருக்கும். நம்ம வந்து inaugural session மட்டும் ஸ்டார்ட் ஆகும். The opening session will be all of us together will open the session. After the inaugural session, it will all move to a separate place. 8 different tracks. யாராவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது எந்த ஏரியால இன்ட்ரெஸ்ட் ரெஜி பண்ணீங்கன்னா it will go into that track. அந்த track வந்து செப்பரேட்டா ரன் ஆகும். Then finally valedictory will be together or entertainment. இதுதான் பிளான். ஓகே. அப்புறம் இப்போ இந்த ட்ராக் எல்லாம் இருக்கு. ட்ராக்ல என்ன மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி பண்ணலாம் அந்த ஐடியா. So okay, one has been decided that each track has to have the relevant speaker to that track. So for example, the finance track, we bring people who are doing good amount of business in finance. So அவங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஃபைனான்ஸ் பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா it should value add to you. அதுல வந்து also we will bring the people who are giving applications, software, technology in the finance business. And also we will bring in somebody who is an investor. And the மாதிரி the entire track with some bankers. So we are thinking, for example, if it is real estate, real estate construction, we will bring somebody who is top in the construction. Maybe we will bring the CEO of Tata Constructions. Tata is doing like, if you see, but they are thinking L&T will bring L&T construction top guy. நேற்று பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. பாரபடா ஸ்டேடியத்தில் ஜெயிச்சோம் நம்ம வேர்ல்ட் கப். அது வந்து பில்ட் பை L&T பாரபடாஸ்ல, வெஸ்ட் இண்டீஸ்ல. அங்கிருந்து அவங்க வந்து டெல்லி ஏர்போர்ட்ல இறங்கினாங்க. டெல்லி ஏர்போர்ட் பில்ட் பை L&T. அதுக்கப்புறம் டெல்லி ஏர்போர்ட் வந்து பாம்பே ஏர்போர்ட் வந்து இறங்கினாங்க. இந்தியன் டீம், இந்த ஜெயிச்ச டீம். பாம்பே ஏர்போர்ட் பில்ட் பை L&T. அதுக்கப்புறம் பாம்பே ஏர்போர்ட்ல இருந்து இந்த காரிடோர்ல போனாங்க. மிலைன் காரிடோர்ல போனாங்க. இந்த என்டையர் காரிடோர் இஸ் பில்ட் பை L&T. அதுக்கப்புறம் மேக்டே ஸ்டேடியம் போனாங்க. செலிப்ரேஷன் அந்த மேக்டே ஸ்டேடியம் ஆல்சோ பில்ட் பை L&T. பாத்தீங்கன்னா L&T has done all the major work. நான் கிளாசிக்கல் நேற்று தான் பார்த்தேன் வாட்ஸ்அப்ல இருந்து. இவ்வளவு இடமா பில்ட் பை L&T. So we should bring somebody from L&T to speak to you. L&T to speak to you. So the L&T top guy will come and speak to you. Tata Construction top person will come to you. Or somebody like URC Construction. We are thinking about all the speakers who are in the relevant industry will come address only the dead crowd. இப்போ நம்ம என்ன ரியல் எஸ்டேட்டை பற்றி எல்லாத்தையும் பேசணும் வச்சுக்கோங்க. பேசணும்னா வராது. So one is whoever is the expert, say for example architect, will bring RSP architect guy to talk about them. அதே மாதிரி ஒவ்வொரு ஏரியா எடுத்துக்கிட்டு வச்சுக்கோங்க, environmental and safety na we will bring the best of the people who succeeded in industry. So we are going to focus on industry, not like a paid speaker. We are not going to bring somebody who will pay money, they will come and speak to you. No. So we will bring only experts. Mostly we are thinking, because they want a good job, I will say, it's like in Malaysia, Dubai, Chennai, everybody has done a wonderful job, wonderful set of speakers. Number one, we will in a different way of relevant to that track the speaker controller. So I am keeping in mind who will inaugurate the session. Somebody has to inaugurate the whole IBC 2025. So we have done very well today. I think the former IBCNs have excelled in that by getting finance ministers. So they set the benchmark. We can't compete with them, Chokor and Ram. We will try to get the best for us in Bangalore. We'll try to get the best speaker, best person to inaugurate. Somebody, especially in technology, who are leading the way. Andamari. See, being in Bangalore, that's what I was thinking. When you talked to all of you, right? Somebody like Nandan Nilekani, somebody like Narayanamurthy, Infosys founder, or Premji. Then we think somebody like that who is relevant to our technology. We will try the best. We will get definitely that we will make sure that all our Nagaratars will see different set of people like Basketball or the HP studio today, which we have not seen. So we are making sure that it will definitely for all of you it will be a wonderful experience. We'll get the best of the speaker, best value addition, and surely that we will deliver what we are committing. நீங்க பிளேயர் சொல்லி போட்டுருக்கோம் அம்மா ஈவென்ட் பிளேயர் சொல்லியே நல்லா வந்துருச்சு. MP Vijay Surya ரொம்ப பிரமாதமா பேசினாரு. Bhaskar Bhatt also absolutely leads together. So அந்த மாதிரி I think speakers should be good. And இப்போ அண்ணே வந்து ட்ராக்ல ஸ்பீக்கர்ஸ் சொன்னாங்க. ஸோ
there will also be some sessions horizontal for social media marketing அப்படின்னு வச்சுக்கிட்டா that is relevant for everybody. So அந்த மாதிரி there will be some general sessions which will bring in people together, and then we will disperse also, and that's another dimension to that. So அப்போ வந்து நம்ம டத்தோ பேசியிருந்தாங்க அந்த ஃபண்டிங் சொக்கோ all the past chairmen, past IBCN. Number one is our plan for the co-chair about this future funding of what is IBCN, what we are thinking in the angle in IBCN. டத்தோ நான் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அந்த மாதிரி பேங்க் ஆரம்பிக்கிறது பார்த்தோம், 10 கோடி ரூபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 10 கோடியை சீட் கேபிட்டல் எடுத்துக்கிட்டோம்னா but அது வந்து see Bangalore has a very mature venture capital market. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல தான் மோஸ்ட் ப்ரிவேலண்ட் வென்ச்சர் கேபிட்டல் மார்க்கெட். இப்போ வென்ச்சர் கேபிட்டலில் பார்த்தோம்னா ஜென்ரல் பார்ட்னர்ஸ் ஆர் தேர், தென் லிமிடெட் பார்ட்னர்ஸ் ஆர் தேர். ஸோ அந்த மாதிரி we should create a ecosystem. People who contribute certain amount and above will be general partners who can sit in and then advise. Limited partners will put on the money. And இப்போ வென்ச்சர் கேபிட்டல் மாடல் என்னன்னா இன்னைக்கு நம்ம வென்ச்சர் கேபிட்டல் புதுசாக பேசுகிறோம். அந்த காலத்தில் நம்ம செட்டியார் ஒரு ஹெரிட்டேஜ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு ட்ரூ வென்ச்சர் கேபிட்டல் சிஸ்டம் ஒரு கம்யூனிட்டி ப்ராக்டிஸ் பண்ணிச்சுன்னா அது செட்டியார் கம்யூனிட்டி தான். ஏன்னா இன்னைக்கு கல்யாணத்துலேயும் பங்காளின்னு சொல்கிறோம். பங்காளினா யாரு? All people who have contributed for pooled success is Bengali. So I don't think any other community invites Bengalis for their functions like what we do. So we have truly excelled then. So we need to reinvent. MP Chonare, the Prime Minister said we are not starting anything new, we are only reinventing it. Adhe mari and the true Bengaliship we are now trying to. Absolutely. I think there's been a big thing in IBC in 2025. We had a past chairman's call about a month before. I think we are putting up things together to make sure that we will launch this fund during that time. And also Chokku is very, very clearly telling, not only launching, we should on the stage, we should give 3 investments on the day of launching. I think that's what we are hoping that we will do. I think we will. எப்படி அதை select பண்ண? That's what you are the best person. How you are going to run the hackathon? You can tell about the hackathon concept. ஒரு hackathon concept மாதிரி போட்டு, so like I think during COVID, the government of India launched the hackathon system, and it was truly inspiring to see how many ideas came from youth. They were able to select, and then the Prime Minister himself came into a video conference on Zoom and was interacting with the student. And I was lucky because the Prime Minister chose the student from Tyagaraja Polytechnic to talk to the student. So I saw how the success of that event was. So if India can do it in such a massive scale, number Nagarattar scale, we should be able to put, since it's IBCN, we should launch it on an international Nagarattar, launching it through the Nagarattar associations, like in America, in Malaysia, Singapore, Dubai, UAE. So on the mari, each of the associations, and not only that, Pasera Nagarattar la vandirukanga. So on the mari, matta Nagarattar idella in this student or young aspiring entrepreneurship la yaar varangalo, so we can get the projects, and then Sure, I think we have the awards committee also, so we can streamline Absolutely, that. absolutely. We will run the hackathon. அடுத்து வந்து I think most of the questions are covered. Anything else you want to ask me, Chokku? அதான் இப்போ வந்து it is not just an event. I think you already started இன்னைக்கு வந்து 12 பூத் நீங்க அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி event மட்டும் இல்ல, ஸோ giving back also is the ethos. Absolutely. Okay, so The intention, I tell you, we have formed this trust called KNB. பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம சொல்றது வந்து ரெஜிஸ்டர்ட் ட்ரஸ்ட் வந்து கர்நாடகா நகரத்தார் பிசினஸ் அலையன்ஸ்ங்கிறது நம்ம சொல்றோம் எல்லாத்தையும். ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா கர்நாடகா நண்பர்கள் பிசினஸ் அலையன்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அஸ் அ ட்ரஸ்ட். அப்படி நகரத்தார் வந்து அதை போட்டால் ட்ரஸ்ட் ஆகாதுன்ட்டு கேஎன்பிஎன் பண்ணியிருக்கோம். இப்போ அவர் இன்டென்ஷன் அந்த ட்ரஸ்ட் என்னன்னா ஐபிசி கண்டக்ட் பண்ண லைக் இப்போ என்பிக்கு இருக்காங்க, லைக் NEU ஆர் NCC இருக்கிறதுனால Karnataka also should have something which will not leave it with IBCN. IBC கண்டக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. இது வந்து ஃபியூச்சர்லேயே அப்படி கண்டினியூ பண்ணணும். நம்ம என்டர்பிரனரை சப்போர்ட் பண்ணணும், நம்ம கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரே இன்டென்ஷனால தான்
we registered this as a trust called KNBA. அதுதான் நீங்க லான்ச் பண்ணோம், which is KNBA. KNBA வந்து IBCM 2025 host பண்ணோம், like entry hosted Dubai மாதிரி host பண்ணோம். So we are going to continue doing this good service. So அதோட part of that அந்த பூத்துங்கிறது நம்ம என்ன பண்ணோம்னா we also have to give back to the community. நீங்க இதை பார்த்தீங்கன்னா this time we are going to focus more on something called ESG பாத்தீங்களா எல்லாரும், environmental, social and governance. எல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு lot of business opportunity. அதாவது waste management இருக்கு, வாட்டர் ட்ரீட்மெண்ட், வாட்டர் கன்சர்வேஷன். இப்போ நம்ம வந்து வேர்ல்டு இல்லை, நம்மளாம் வந்து நகரத்தை எல்லாம் தெரியும், நம்ம வந்து கன்சர்வேட்டிவ் கம்யூனிட்டி. நம்ம எதுவுமே வந்து ஒரு அதனால வந்து கன்சர்வேட்டிவ் கம்யூனிட்டியில வந்து ஹவு டு வி கன்சர்வ் எனர்ஜி, ஹவு டு வி கன்சர்வ் வாட்டர், ஹவு டு வி கன்சர்வ், இந்த மாதிரி பேசி எல்லாமே வந்து அந்த என்வரன்மெண்ட்ல வரும். ஸோ ஆஸ் IBC 2025 you can see three grand sponsors here, 3 companies, and everybody is involved. I think it's wonderful that we were able to touch that number on the day one itself. I think I should thank all of you, all the people who are sponsored us. We don't want to go back too much outside. எல்லாருமே வந்து நம்ம திருப்பி அதே ஆளுங்களுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஒரு போனோம் ஸ்பான்சர்ஷிப்புக்கு. We don't want to tax too much about others. So how we can do it in Karnataka is what we are thinking. So we will try our best to restrict to Karnataka. If somebody really wants to sponsor, we are welcome, but mostly we will restrict to Karnataka is what we are thinking. So I thank all the sponsors for the wonderful support. Adhe mari registration. I think the registration team has done a wonderful job. Hospitality, you can see all the teams have put together a wonderful show. Registration, we want to cross 100 on the day one. So the government registration start ஆகும். And hopefully whoever has come, all the members, please make sure that register. There is only one option, early bird option is there, but you can have later pay in 3 days, something like that, which Uttara is putting together. But definitely we want all of you to register and being a part of this IBCM the next year. And we are not going to stop it now onward. This momentum will continue. We have now launched, we have started. We are going to have a monthly launch in each road show in each of the cities. சேலத்துக்கு வரோம் நாங்க, சேலத்துக்கு வரோம். ஸோ ஒவ்வொரு ஊருக்கு வருவோம், சேலத்துக்கு வரோம், சென்னை வரோம், கேளுக்கு வரோம், துபாய்க்கு வரோம், எல்லா ஊருக்கு வந்துட்டு we will have a big launch road shows in this next 10 months. So definitely no, we need all this. Ravi, thanks for coming. Ravi Tammanan is here. Our publish பண்ணாரு நம்மள. நல்லா பாருங்க. ஆமா, ஒரு லாஸ்ட் क्वेश्चनங்க. இப்ப வந்து யூடியூப் லைவ்ல போகுது, நிறைய பேர் பார்க்கறாங்க. அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணனும்னா எப்படி பண்ணலாம்? So basically, you know, right, we have the ibc2025.com. அதான்ப்பா? Yes. Okay, ibc2025.com website already on இருக்கு. So people can go, there is a registration link, and there is an early bird. Early bird is 10% and normal cost. This is not standard 2-day stay, conference, food, எல்லாமே சேர்த்து அந்த இதுல இருக்கும். You can register, it's online, open as of today. All the YouTube people Nagaratha are watching across the world. I think we are not very, very proud to be part of this great community. நம்ம நகரத்தார்ல பிறந்ததே நம்ம எல்லாருக்குமே பெருமை. நீங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. At the same time, whoever has come here, Thanksgiving இருக்கு, நாம் சொல்றாரு. But anyway, I'm telling you that IBCM 2025 is committed for the community, and we will deliver the best for Nagaratars. Thank you.